யாரெல்லாம் லியோ படத்தை தேட்டரில் போய் பார்த்தீங்களோ அவங்களாம் வந்து இந்த படம் யாருக்கு பிடிச்சிருக்கு யாருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதாவது பிடிச்சிருந்தாலும் அது உங்களோட ஓன் ஒப்பீனியனாக இருக்கணும், பிடிக்கல அப்படிங்கனாலும் அது உங்களோட ஓன் ஒப்பீனியனாக இருக்கணும். அவங்க சொன்னாங்க, அவங்க ட்வீட் போட்டிருந்தாங்க, அங்கெல்லாம் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஓன் ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஸோ நான் படம் பார்த்துட்டேன், என்னோட ஓன் ஒப்பீனியன் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லியோ அப்படிங்கிறது ஒரு வழக்கமான விஜய் படம் கிடையாது அப்படிங்கிறத ட்ரெய்லரை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலுமே இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த படம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த விஜய் அவர்களோட படங்களோட அந்த பேட்டர்ன்லேயே இருக்கவே இருக்காது. இந்த படமே வேறு மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வர இன்ட்ரோடக்ஷன் சீனாக இருக்கட்டும், அப்புறம் அவர் இந்த படத்தில் அந்த குடும்பத்தை கேர் பண்ணுறதா இருக்கட்டும், பொண்டாட்டிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி அழுகிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நடிப்பை வேற மாதிரி நடிச்சிருக்காரு. என்னமோ விஜய் உடம்புக்குள்ள வேற யாரோ ஒரு நடிகர் பூந்து நடித்த மாதிரி இருந்தது. ஸோ உண்மையிலே ஒரு வித்தியாசமான நடிப்பாக பார்க்க முடிஞ்சது லியோ படத்தில் விஜய் அவர்களோட நடிப்பை. இந்த படத்தில் நிறையா வந்து மேக்கிங்காக மெனக்கெட்டு இருக்காங்க. ஸோ விஎஃப்எக்ஸ் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து அந்த 10 நிமிஷம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் சொன்னார்ல, அது வந்து அந்த ஹயனா சீன் தான். அந்த ஹயனா அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து உண்மையிலே கண்ணு முன்னாடி வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அதை வந்து உண்மையான ஒரு மிருகத்தை கொண்டு வந்து நம்ம அதை வச்சு ஷூட் பண்ணல. ஸோ உண்மையிலே வந்து அது வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து உண்மையிலே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இது படம் முழுக்க ட்ராவல் ஆகி வருது அந்த ஹயனா அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு கார் ஃபைட்டு ஒன்று இருக்கும். ஸோ கார் சேசிங் ஃபைட்டு அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே டேக்கில் அப்படியே கேமரா அப்படியே மூமெண்ட் இருக்கும், அப்படியே மேலே தூக்கும், அப்படியே வரும். அது விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே வேறு லெவலில் மெனக்கெட்டு இதுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த விஎஃப்எக்ஸ்க்காகலாம் பல நாட்கள் ஆகியிருக்கு இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்குக்கு. ஸோ அது வந்து க்ளீனாக ஸ்க்ரீனில் நம்மளால் பார்க்க முடியுது. அது விஎஃப்எக்ஸ்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு நல்ல தேட்டரில் நல்ல ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீன்லாம் நீங்கள் அப்படியே கண்ணில் தூக்கி ஒத்திக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ விஜயும் த்ரிஷாவும் ரொம்ப வருஷம் கழித்து சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் அவங்க காதல் ஜோடியாக தான் இருந்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து 2 பசங்களுக்கு அம்மா அப்பாவை வராங்க. ஸோ கூடுதலாக அந்த பசங்களுக்கு பேரண்ட்ஸ் அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் அவங்க சேர்த்து ஒரு கேரிங்கை காட்ட வேண்டியது இருக்குது ஸ்க்ரீனில். ஸோ அது வெளிப்படையாக தெரிஞ்சுது. 2 பேருமே அந்த குடும்பத்துக்காக, அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக என்னெல்லாம் இவ்வளோலாம் மெனக்கெடுறாங்க அப்படிங்கிறத அவங்களோட நடிப்புலையும் சூப்பராகவே வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் அவர்களோட படத்துலேயே இந்த படத்தை தான் குடும்பமாக அப்படியே ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுற மாதிரி, அந்த குடும்பம் வந்து அந்த கதையில் ரொம்ப ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா மற்ற கதையிலலாம் குடும்பத்தை மொத்தமாக காலி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கிறதோ அப்படி இருக்கும். வழக்கமாக லோகேஷ் கனகராஜ் ஏதாவது ஹீரோயினை காலி பண்ணிடுவார். இந்த படத்தில் அப்படி ஹீரோயினை காலி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. ஒரு லீடு ரோலில் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்கள காலி பண்ணுறாங்க. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதே இடத்துல தான் வழக்கமாக லோகேஷ் கனகராஜ் அவர்களோட படத்தில் ஒரு ரெட்ரோ சாங் ஒன்று இருக்கும். இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 ரெட்ரோ சாங் இருக்குது. அதில் முக்கியமாக கரு கரு கருப்பாய் அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அதுக்கு விஜய் சார் ஒரு டான்ஸ் ஆடியிருக்காரு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ளஸ்ஸாக இந்த படத்தில் நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. நீங்கள் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே டோட்டலாக அப்படியே இந்த படத்தையே மொத்தமாக கையில் தூக்கி வச்சுக்கிற விஜய். 2வது வில்லனாக இருக்கக்கூடிய 2 பேர், அவங்க 2 பேருமே இந்த படத்தோட மோஸ்ட் ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அர்ஜுனாக இருக்கட்டும், அதே நேரத்தில் நம்ம சஞ்சய் தத்தா இருக்கட்டும், அதே மாதிரியே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 பசங்க அவங்களுக்குமே இந்த படத்தோட மோஸ்ட் ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் த்ரிஷா இந்த படத்துக்கு அவ்வளோ சூட் ஆகிருக்காங்க. ஸோ என்னமோ ஒரு ஹீரோயின் வச்ச மாதிரி இல்லை, ஒரு ஃபேமிலி உமனாக வந்து அவங்க வந்து இந்த படத்தில் அடாப்ட் ஆகி க்ளீனாக தெரியுது. ஸோ ஒரு ஆடியன்ஸாக இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் நீங்கள் எந்திரிச்சின்னு கை தட்டி விசில் அடிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான சீன்ஸ் இருக்குது. எப்படி விக்ரமில் வந்து நிறையா சர்ப்ரைஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் எக்கச்சக்கமான சர்ப்ரைசஸ் இருக்குது. ஸோ அந்த ஹயனாவை வச்சே ஒரு 2-3 இடத்துல நிறையா சர்ப்ரைஸ் இருக்குது. அப்புறம் முக்கியமாக இந்த படத்தில் LCU கனெக்ஷன் இருக்கா, அது இந்த கதையோட ஒட்டுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கதையோட ஒட்டவே இல்லை. ஆனால் LCU கனெக்ட் இருக்குது. மேபி இது ஃப்யூச்சரில் அவங்க வந்து இந்த விக்ரம் 2 அப்படிங்கிற படத்தில் வந்து மேபி விஜய் சாரை இன்க்ளூட் பண்ணுறதுக்காக இதை வந்து கிளைமேக்ஸில் இவங்க இன்க்ளூட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் 2-3 LCU கனெக்ஷன் இருக்குது. அது இந்த கதையில் LCU கனெக்ஷன் இல்லாமல் இருந்தாலுமே இந்த கதை இப்படியே தான் இருந்திருக்கும். இதில் எந்த மாற்றமும் ஏற்பட்டிருக்காது. இந்த படம்
டோட்டலாக வந்து விஜய் சார் வந்து இப்படி தான், விஜய் சாரோட படம் இப்படி தான் இருக்கும், விஜயோட ரசிகர் நான் வந்து இத்தனை நாளாக இப்படிப்பட்ட படங்கள் தான் ரசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நம்பி வரவங்க கண்டிப்பாக அந்த எண்ணத்தில் வரக்கூடாது. ஏன்னா இது டோட்டலாக வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. அதே நேரத்தில் ஸ்க்ரீன் பிளேயில் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கலாம். ரொம்பவே நிறையா ஸ்கோப் இருந்தது இன்னுமே நல்லா என்கேஜ் பண்ணுறதுக்கு. ஆனால் சில இடத்துல ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது, நம்ம ரொம்ப யூகிக்கக்கூடிய நிறையா சீன்களும் இருந்தது. ஸோ இதில் வந்து என்ன கதை அப்படின்னா, இந்த பார்த்திபனாக இருக்கிறவரை வந்து நீ தான் லியோன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் வந்து அவரை துன்புறுத்துறாங்க. நான் லியோ கிடையாது, என் குடும்பத்தை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு வந்து போராடுறாரு. அதில் அவர் எப்படி ஜெயிச்சார், இந்த லியோங்கிறவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதை. ஸோ இதில் டோட்டலாக நிறையா ட்ரக்கு, நிறையா தம் அடிக்கிறது, நிறையா துப்பாக்கி, இதெல்லாம் எக்கச்சக்கமாக வந்தாலுமே கதையோட மையப்பகுதி கடைசியில் இறுதியாக வந்து இந்த போதையெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, இதெல்லாம் அழிக்கிறது தான் இதோட நோக்கம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ மேபி இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. என்ன மாதிரி எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஒப்பீனியன், ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ரசனை. அதனால் எல்லாருக்குமே எல்லா படமே பிடிச்சிடவும் முடியாது, எல்லாருக்கும் எல்லா படமும் பிடிக்காமலையும் போயிடாது. அதனால் இந்த படம் உங்கள் எத்தனை பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, பிடிக்கலன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ரிவ்யூவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.